மோசே யாரு? இஸ்ரேலிலிருந்து பிறந்த ஒரு மனிதன். ஆனா எங்க வளர்றாரு? எகிப்துல வளர்றாரு. ஒரு குறித்தான ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனா அந்த திட்டத்தை விட்டுட்டு இவரு எங்க இருக்கிறாரு? எகிப்துக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு தவறு செய்கிறார். தன்னுடைய சனத்தாரை கொடுமைப்படுத்துகிறான் ஒரு வீரன். அப்ப அவனை போய் அடிக்கிற பொழுது அவன் மறிக்கிறான். மறிச்சோன்ன அவன் பயந்து எகிப்தை விட்டு வெளியேறுகிறான். வெளியேறி ஒரு வனாந்தரத்துக்கு வருகிற பொழுது 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறோம். இங்கதான் மோசேயினுடைய திட்டம் வருகிறது. மோசேயை குறித்தான திட்டம் என்ன? மோசே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். ஆனா அதற்கு மோசே அந்த திட்டத்துக்குள்ள வருவதற்கு முதல் 40 ஆண்டுகள் எகிப்துல சகல விதமான கலைகளிலும் படிப்பிலும் தெரிந்தவராய் மோசே இருக்கிறார். அடுத்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்துக்கு வருகிறார். அங்க பார்த்தா என்ன நடக்குது? அங்க ஆடு மேய்த்து 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 தன்னுடைய ஞானம், அறிவு, திறமைகள் எல்லாம் என்னாவது வீணாய் போயிடுச்சு. ஏன்னா ஒரு மனிதனை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கிற பொழுது எனக்கு படிப்பு இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்குது, எனக்கு பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மனிதன் ஊழியத்திற்கு வருமான் என்றால் அவனை எடுத்து தேவன் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவனால தேவனுக்கு புரோஜனமா இருக்க முடியாது. அண்ணன் சொல்லுவான், நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா கோடீஸ்வரர். உடனே நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா கோடீஸ்வரருங்க. எங்க அப்பாட்ட போய் கேட்டா எத்தனை லட்சம் கேட்டாலும் எங்க அப்பா கொடுத்துருவாரு. எங்களுக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு அப்படிமா. இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன். நான் சொல்லவே மாட்டோம். அது என்ன ஆகுது? பேங்க்ல பணம் இருக்கு, எங்க அப்பாட்ட கொடியா பணம் இருக்குது, சாப்பாடு கூட கண்ணுக்கு தெரியாது, கொடியா பணம் இருக்குது. எங்க அப்பாட்ட போய் கேட்டான்னு ஒரு கட்டை தூக்கி கொடுப்பாரு. நான் ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? நம்ம சொல்லிடுவோம். அப்ப நம்மள ஆண்டவர் ஒரு கசக்கி புளிஞ்சாதான் ஆண்டவருடைய அருமை நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, கரும்பு இருக்கு, கரும்ப அந்த மிஷினுக்குள்ள விட்டு என்ன பண்றான்? அத மிஷினை ஆன் பண்றான். ஆன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே சுத்துது. அப்படியே கரும்பு
சுத்தினோன்னா பாத்தீங்கன்னா அப்படியே சாறு வெளியில வருது. வந்தோன்னா விடமாட்டான், திரும்ப ரெண்டாம் அடிப்பான். ரெண்டாம் அடிச்சு திரும்ப உள்ள போடுவான். விட்டோன்னா திரும்ப சாறு வரும். திரும்ப மூணாம் அடிப்பான். அதுல ஒரு சொட்டு கரும்பு சாறு கூட இருக்கக்கூடாது. உள்ளது புளிஞ்சு சக்கையா புளிஞ்சு சாரை எடுத்துட்டு அதை போட்டுருவோம். அப்ப தேவன் நம்ம கிட்ட இருக்கிற பெருமை, பணம் என்கிற பெருமை, கல்வி என்கிற பெருமை, படிப்பு என்கிற பெருமை, பொருளாதாரம் என்கிற பெருமை, ஆவிக்குரிய பெருமை, சொத்து என்கிற பெருமை, இதையெல்லாம் தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? தட்டி தூக்கி எறிஞ்சிடுவார். ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆரம்பத்துல நடக்கலனாலும் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவது என்ன பண்ணும்? இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கையேந்தும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு இந்த தேவை இருக்குதுப்பா, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்பதான் நமக்கு அந்த ஆத்துமாவை குறிச்சான பாரம் வரும். பாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த பாரமே வராது. 3 வேளை சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், நல்லா ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை. அப்படிதான். அப்ப தேவ பிள்ளைகளாகிய தேவன் நம்மள ஊழியத்துக்கு அழைக்கிற பொழுது தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் நம்மள சக்கிய புளிஞ்சிருவார். புளிஞ்சு என்ன பண்ணுவாரு? நம்மளை உருவாக்குவார். எப்படி உருவாக்குவார்? சபத்துல உருவாக்குவார், வேத வாசிப்புல உருவாக்குவார், தேவ சமூகத்துல காத்திருக்கிற காரியத்துல உருவாக்குவார், ஆத்துமம் பாரத்துல உருவாக்குவார். யாராவது ஒரு காரியத்தை குறிச்சு நம்மகிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லும் போதே நமக்கு ஒரு ஆத்தும பாரம் வரும். இன்னைக்கு பாருங்க, நீங்க அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க பொழுது இந்த இடத்துல தேவ பிரசன்னம் அப்படியே பயங்கரமா இறங்குது. நிக்க முடியல, இந்த இடத்துல நிக்க முடியல. அவ்வளவு பெரிய ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் உணர முடிஞ்சிச்சு எங்களால. அப்ப ஒரு ஆத்துமம் பாரத்தை என்ன பண்ணுவாரு? தேவன் நமக்கு கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? தேவன் நம்மள ஃபர்ஸ்ட் கசக்கி பில்லின்னு ஒண்ணு உண்டு. பிழிஞ்சாதான் என்ன பண்ணுவாரு? நம்மள ஊழியத்துல பேர் பிரிப்பார். ஊழியத்துல பேர் பிரிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். மோசேட்ட தேவன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் எகிப்துல அடிமையில இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண? அவர்களை விடுதலை பண்ணும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு?
முட்செடியில தரிசனமானான். முட்செடியில தரிசனமானான். உடனே சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் மந்த நாவு, நான் திக்குவாயி, என்னால பேச முடியாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னாலாம் போக முடியாது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் மோசே? சகல விதமான கலைகளிலும் கற்று தேர்ந்தவனா இருந்தான். அவனுக்கு, மோசேக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இப்ப என்ன சொல்றான் மோசே? அங்க ஒரு 40 வருஷம், இங்க ஒரு 40 வருஷம், இந்த 80 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? அனாந்தரத்துல அந்த 40 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? மோசே எல்லாமே போச்சு. இந்த ஞானம், அறிவு, படிப்பு எல்லாமே போச்சு. டோட்டலி எல்லாமே அவுட்டு. என்ன சொல்றான்? என்னெல்லாம் முடியாது ஆண்டவரே, என்னெல்லாம் போக முடியாது, வேற வேற யாராவது அனுப்புங்க, என்னெல்லாம் முடியாது. அடையாளம் எல்லாம் கொடுக்கிறாரு, அப்பயும் என்னால முடியாது ஆண்டவரே. இப்ப சொல்றாரு, இல்ல மகனே, நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன். யாரதான் நம்பி இருக்கிறாரோ? நம்மளதான் நம்பி இருக்கிறாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்த ஜனங்களும் இருக்கிறாங்க, அறிந்த ஜனங்களும் இருக்கிறாங்க, அறியாத ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு இயேசு நம்மள நம்பி இருக்கிறார். அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை நம்பி இருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், மகனே நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நீ வா அப்படிங்கிறாரு. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும்? தேவன் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிடணும்? நம்ம போயிடணும். இப்ப பாருங்க, ஆத்துக்கு மீன் பிடிக்க போறாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க? வலை போடுவாங்க. வலை போட்டாங்கன்னா அதுல மீன் மாட்டிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அது அப்படியே அழகா வந்துடும். அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தூண்டில் போடுவாங்க. தூண்டில் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது செதில்ல மாட்டி அப்படியே ஒரு பக்கிய மாதிரி இருக்குது. அது அது அப்படியே உள்ளுக்க விட்டு என்ன ஆயிரும்? வெளியில வந்துடும். அப்படியே செதில்ல அப்படியே ரத்தம் வரும். அப்படியே அப்ப ஆண்டவர் யாரையாவது பிடிக்கணும்னு முடிவு பண்றாருன்னா வலைய போடுவாரு, இல்லைன்னா தூண்டில போடுவாரு. அவருக்கு தேவை மனுஷன் வேணும். அந்த ஆத்துமாவை போய் சொல்லணும். அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு தேவ சமூகத்துல கொண்டு நிப்பாட்டணும். அவங்க ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரலோகத்துல கொண்டு சேர்க்கணும். அதுக்கு தேவ மனிதனாகிய நம்ம தேவை. அதுக்கு நம்மகிட்ட சொல்லி பார்ப்பார். கேட்கலான்னா என்ன பண்ணுவாரு? அவரு எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போக அவரு ஆயத்தமாயிடுவார்.
இப்ப பாருங்க, சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. மோசே கேட்கல. உடனே சொல்றாரு, சரி ஓகே, கேட்கலையா? உன் சகோதரன் ஆரோனை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன், நீ என்ன பண்ண, அவனோட சேர்ந்து போ அப்படின்னு செய்வார். உன்னால முடியலையா, நீங்க 2 பேரா போங்க. அவருக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், பாவத்துல இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படணும், பாவ கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படணும், சாப கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படணும், இயேசுவை அறியாதவர்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும். அவருடைய நோக்கமே அதுதான். அவர் காசோ பணமோ எதுவுமே அவருக்கு முக்கியம் அல்ல. அவருக்கு வேற எதுவுமே அவருக்கு முக்கியம் அல்ல. அவருக்கு ஆத்துமாதான் முக்கியம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா அந்த பரலோகம் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். பரலோகம் அவ்வளோ அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். மோசே பாருங்க, எகிப்துக்கு போறாரு. போய் அந்த அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டுட்டு வரத்துக்குள்ள அவ்வளோ போராட்டம் மோசேக்கு. அப்ப ஊழியத்துல நம்ம போய் ஒரு ஆத்துமாவை விடுதலை ஆக்கி கொண்டு வரப்ப நமக்கு போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஊழியம் செய்யும் போது இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பேஸ் பண்ணி தான் வரணும். மோசேக்கு வந்துச்சு. மோசேட்ட போய் என்ன பண்ணாங்க, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனம். காடை வேணும், அது வேணும், இது வேணும். தேவ தூதர்கள் மண்ணாங்க கொடுத்தாரு ஆண்டவர். அதை தின்னுட்டு எப்ப பார்த்தாலும் இதே கொடுக்குறீங்க அப்படின்னா, போட்டு இருந்த ட்ரெஸ் பழசா போல புதுசாவே இருந்துச்சான். செப்பல் அவங்க சின்ன வயசுல போட்டிருந்த செப்பல் அவங்க வளர வளர வளர்ந்துட்டே வந்துச்சான். இப்ப பாருங்க, காணைய கொடுத்தாராம், தண்ணீரை கொடுத்தாராம். அப்ப இவ்வளவு செஞ்சுட்டே வராரு. ஆனா உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. தேவன் அப்படித்தான் நமக்கும் ஆண்டவர் செய்யறாரு. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவோ செய்யறாரு, எவ்வளவோ செய்யறாரு. அற்புதங்கள் செய்யறாரு, அதிசயங்கள் செய்யறாரு, செஞ்சுட்டே தான் இருக்காரு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்மள, ஆண்டவர் எனக்கு இது செய்யலாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட நம்ம சொல்லவே முடியாது. யாருமே நம்ம சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டோம். ஆனா மோசே பாருங்க, அவர்களை விடுதலையாக்கும்படியாக பார்வோன் இடத்துல அவ்வளவு போராடி அவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றி தலைச்சை பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்து வெட்டுக்கிளிகளை தேசத்தில் அனுப்பி, தவளைகளை அனுப்பி, பேன்களை அனுப்பி அங்க இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி வரும் பொழுது தங்கம் வெள்ளி இவைகளை எல்லாம்
ஆண்டவருக்கு பலியிடுவதற்கு ஆடுகளையும் கூட்டிக் கொண்டு இவ்வளவு தூரம் வந்த ஜனங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னதுனால மோசே கோபப்பட்டு சொல்லிட்டார், நான் உனக்கு தண்ணி தானே கொடுக்க முடியுங்களா, ஒரு மனுஷன் கொடுக்க முடியும் சொல்லிட்டாரு. அதனால தண்ணி வந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்தை பார்ப்ப, ஆனா நீ சுதந்திரிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பாடுகள் ஊழியம் செய்வது சாதாரண காரியம் அல்ல. இந்த பூமியில ஊழியம் செய்வது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்வது சாதாரண காரியம் அல்ல. ஆனாலும் தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் சொல்லுகிறது வேதம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை வீண் போக கூடாது அப்படின்னா அவர் மேல நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் நமக்கு நம்பிக்கை, அவர் தான் நமக்கு முடிவு. அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சாதான் அவர் நமக்கு முடிவை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முடிவு என்ன? நமக்கு தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்ப்பது நம் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. அப்படி கொண்டு வந்து சேர்க்கிற வேலையில நம்மளுடைய முடிவு எப்படியா இருக்கிறது? நம்ம பரலோகத்துல போய் இயேசுவின் இடத்துல போய் அமருகிறவர்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த இடத்திற்கு நம்ம போய் அமருகிறவராய் இருக்கிறோம். அதான் முடிவு. நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவுல போய் நம்ம தேவனோடு அமர்ந்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அவரோடு சேர்ந்து நாமும் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்போம். இது உறுதி, தான் நம்பிக்கை. எவ்வளவு பெரிய சிராக்கியம் பாருங்க. இன்னைக்கு பூமியில அவங்க அதிகாரிகள் என்னென்னமோ போஸ்டிங்ல இருந்து என்ன பண்றாங்க? நியாயம் தீர்க்கிறாங்க. கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், போலீஸ் அதிகாரிங்க, ஜட்ஜி, முதலமைச்சர், பிரதமர், இப்படி ஜனாதிபதி, இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க? நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம படிக்காதவர்களா இருந்தாலும் ஏழைகளா இருந்தாலும் நம்மளை தேவன் பரலோகத்துல அவரோடு அமர்ந்து நியாயம் தீர்க்க அவருடைய சமூகத்தில் அமர்த்தி நியாயம் தீர்க்க நம்மளை அமர்த்துகிறவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய சலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்காக தாங்க நம்ம பிரயாசப்படும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான்
இவ்வளோ போராடிட்டு இருக்கோம் நம்ம. வேற எதுக்காகவும் கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை என்ன பண்ணணும்? தேவனுக்காக நம்ம முழுமையாய் அர்ப்பணித்து தேவனுக்காக நம்ம ஓடுவோமானால் நம்மளுடைய முடிவு மகிமையாய் இருக்கும். எப்படி இருக்குமா? மகிமையாய் இருக்கும். இப்ப நம்ம அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது தேவன் நம்மளை வரவேற்கிற தேவனாய் இருக்கும்.